ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கோசுமல்லி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் நல்லா முத்தின கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் 2 உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து தோலை ஃபுல்லாக உரித்து நல்லா அந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 பச்சை மிளகா. ஏன்னா இதில் மிளகாப்பொடி அதெல்லாம் நம்ம எதுவும் போட போகிறது கிடையாது. அதனால் அந்த பச்சை மிளகா மட்டும்தான். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இது டேஸ்ட் உண்மைக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். நான் அதில் வந்து ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் தான் ஒரு 4 தான் எடுத்தேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக விட்டதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி மசிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அக்கா சேனலை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா மசிச்சு நம்ம வச்சுருக்கோமா, வேக வச்சு எடுத்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை நல்லா இப்போ அதில் போட்டு கிண்டி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். கத்திரிக்காய் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் அது மாதிரி இந்த கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கோசுமல்லி. அக்கா பாட்டு நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக உப்பு, இதையும் நல்லா போட்டு ஒரு கிண்டிட வேண்டியதான் நம்ம ஸ்டைலில். அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம். இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி, ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேணாம், மீடியமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இறக்குற ஸ்டேஜ் வர்றப்போ தான் கொஞ்சம் அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சு ஊற்றணும். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. வாசம் செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புளி இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். இதையும் நல்லா ஒரு கிண்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கோசுமல்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இறக்குறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கத்திரிக்காய் கோசுமல்லி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.